முதலில் பேசுகின்ற பொழுது கடம்பூர் ராஜு கேட்டார், என் தொகுதியில் எவ்வளோ கலைஞர் கனவுல கட்டிருக்கீங்கிற நீங்கள் விவரத்தை சொல்லணும்னு கேட்டார். இங்கே சொல்கிறேன், அவருடைய சட்டமன்ற தொகுதியில் கோயில்பட்டி ஒன்றியத்தில் 141 வீடுகளும், கயத்தாறு ஒன்றியத்தில் 71 வீடுகளும், ஆக மொத்தம் 212 வீடுகள். இதில் முடிவுற்றது 38 வீடு. முடிவுற்ற வீடுகள் முழுசாக முடிச்சிருச்சு. வண்ணப்பூச்சு 42, பூச்சி வேலை 54, கூரை போட்டது 73, ரூஃப் லைட் வேலை முடிஞ்சது, ரூஃப் போட்டாச்சு. அதில் கூரை மட்டும் 5 வீடு, ஆக மொத்தம் 212 வீடுகள் நம்முடைய கடம்பூர் ராஜ் சார்ந்திருக்கின்ற கோவிலூர் நம்ம கோயில்பட்டி சட்டமன்றத்தில் இன்றைக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இங்கே நம்ம ரிப்பேர்ஸை பற்றிலாம் நான் சொன்னேன். அதுக்கு அடுத்து நீங்கள் இன்னொரு திட்டம் மிக சிறப்பாக நம்முடைய முதல்வர் இன்னைக்கு கல்விக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிருக்கிறார்கள். அன்றைக்கு பேசுகின்ற பொழுது கூட நம்மளது செங்கோட்டையன் அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் நிறையா ஸ்கூல் கட்டியிருக்கோம்னாங்க. இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 1122 கோடியில் 3766 பள்ளிக்கூடங்கள் எடுக்கப்பட்டு ஏறத்தாழ 3100 பள்ளிக்கூடங்கள் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஆனால் கடந்த கால ஆட்சியிலே மொத்தம் எவ்வளவு அவங்க செலவழிச்சிருக்காங்கன்னா, பள்ளிகள் மேம்பாட்டிற்காக ஒரு 220 கோடி தான் கொடுத்துருக்காங்க, மொத்தம் செலவழிச்சிருக்காங்க. இதான் உண்மை. ஆகவே இது போக இன்னைக்கு முதலமைச்சர் கிராம சாலை திட்டம் அருமையான திட்டம். என்ன அருமையான திட்டம்னு கேட்டீங்கன்னா, கடந்த காலங்களிலெல்லாம் கிராமப்புற சாலைகள் மண் சாலைகளாக போடப்படும். பிறகு ஒரு பிசி போடுவாங்க, பிட்வீன் காங்கிரீட்னு சொல்லுவாங்க, தார் போடுவாங்க. போட்டாங்கன்னா அன்னைக்கு போடுறது 25 லட்சம் 30 லட்சம். இன்னைக்கு எவ்வளோ கொடுக்குறோம்னா, கப்பி சாலை போடுறோம். அதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறோம்னா பிஎம் பிசின்னு இங்கே நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அமர்ந்திருக்கிறார். எனக்கு இந்த டேர்ம்ஸே தெரியாது, இப்போ தான் கேட்டேன். அது பிட்வீன் மெக்காடம் பிட்வீன் காங்கிரீட்னு சொல்கிறாங்க. அதான் இந்த சாலை நெடுஞ்சாலைத்துறை தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கு சமமாக இன்றைக்கு இந்த சாலைகள் கிராமங்களை இணைத்திருக்கிறது என்றால் 4000 கோடி ரூபாயில் 10,545 கிலோமீட்டர் சாலைகள் போடப்பட்டிருக்கிறது மொத்தம். அவர் செல்வராஜ் கூட சொன்னார் 9,000 கிலோமீட்டர்னு. 10,545. அதற்கு பின்னாடி ஒரு 1,800 கோடி ரூபாயில் ஏறத்தாழ 3,888 கிலோமீட்டர் சாலைகள் இப்போ போடப்பட்டு வருது. இப்போ இந்த ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலே நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் 6,112 கிலோமீட்டர் சாலைக்கு ஏறத்தாழ 2,200 கோடி நிதியை ஒதுக்கி, ஆக மொத்தம் 2,10,000 நீங்கள் கூட்டி பார்த்துக்குங்க. அதில் ஒரு 3,888, இதில் ஒரு 6,112 சிந்தனை செல்வம் கூட்டினேன்னா இதில் 10,000, அதில் 10,545, 445. ஆக மொத்தம் 20,000 கிலோமீட்டர் சாலைகள் இந்த ஆண்டிலே போட்டு முடிக்கப்படும் என்பதை நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.